இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே ரீசன்ட் டேஸா வைரலா போயிட்டு இருக்க இஃபா சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு இன்னைக்கு நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு இந்த மாதிரி தை பீஸா பார்த்து வாங்கிக்கணும். ஆல்ரெடி கட்ஸ் போட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் மசாலா நல்லா உள்ள இறங்குறதுக்காக இந்த மாதிரி ஃபோக் வச்சு நல்லா இந்த மாதிரி குத்தி எடுத்தாச்சு. அடுத்ததா இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தலாம். காரத்துக்கு மிளகாத்தூள், கலருக்கு காஷ்மீரி தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், நல்லா கெட்டியான தயிர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரை லெமன் சாறு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கையில இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு சிக்கன்லயும் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் எடுத்திருக்கிற சிக்கன் அதிகம் அப்படிங்கிறதுனால மசாலா எல்லாம் நிறையவே எடுத்திருக்கேன். நீங்க எவ்வளவு சிக்கன் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து மசாலா கூட குறைய எடுத்துக்கோங்க. எல்லா சிக்கன் பீஸ்லயும் நல்லா மசாலா தடவி வச்சிடலாம். இது ஊறுறதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அவ்வளோ டேஸ்டா இருக்கும். மசாலா நல்லா ஊறினாதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்ததா மயோனிஸ் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜார்ல வேக வச்ச முட்டையோட வெள்ளக்கரு, 2 பல் பூண்டு, இந்த அளவுக்கு சீஸ் எடுத்திருக்கேன். என்கிட்ட கிரீம் இல்லாதனால பாலாடை சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சம் பால், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, வாசமே இல்லாத எண்ணெய், இதோட பன்னீர் கியூப்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தா கிரீமியான மயோனிஸ் ரெடி. நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தா இதுல கொஞ்சம் வினிகர் கலந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா சிக்கனை ஒரு ஸ்கில்லட்ல போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இந்த சிக்கன் 5 மணி நேரம் ஊறி இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுக்கணும். தீய விடக்கூடாது. உள்ள வேகிறதுக்கும் டைம் கொடுக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்து தான் இந்த ரெசிபி செய்யணும். 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமே குக் ஆயிரும். பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்ட்டா குக் ஆயிருக்குன்னு. இப்பதான் மெயின் விஷயமே இருக்கு. இந்த பொரிச்ச சிக்கன் மேல அப்படியே அழகா மயோனிஸ் ஊத்தி லோ ஃப்ளேம்ல மூடி போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சு ஓபன் பண்ணா சூப்பரான கிரீமியான இஃபா சிக்கன் ரெடி. சாஸ் சாப்பிட்ற குழந்தைங்க, மயோனிஸ் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு எல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும். மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.